வீட்ல சோறு காலி ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ்லாம் செஞ்சுட்டாலே போதுங்க. இதுதான் மெயின் டிஷ்ஷாக மாறிடும். ஒரு சூப்பரான ஸ்டார்டர் டோஃபு சில்லி கார்லிக் ஃப்ரை பார்த்துலாங்களா? ஒரு மிக்சர் ஜாரில் 2 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், உப்பு, சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த டோஃபு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஒரு சூப்பரான சாஸ் பார்த்துடலாம். மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய், கட் பண்ண 5-6 பீசஸ் டோஃபு சேர்த்துட்டு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண டோஃபு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெடி ஆகிடும். மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.